ஹை காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் பொரியல் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. இன்னொரு தடவை செய்யும் கூட சொல்லி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் பாவக்காய்க்கு வந்து ஒரு பாவக்காய் எடுத்து கழுவி நான் அந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முட்டை வேணும், தக்காளி, வெங்காயம். இது வந்து நம்ம செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் தவா வச்சுருக்கேன். நான் தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த பாவக்காய் போட்டுக்கலாம். போட்டு நம்ம பாவக்காய் வந்து நல்லா கொஞ்சமாக நல்லா மீடியமில் வச்சு நம்ம வதக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கணும். பாவக்காவை கூடவே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடலாம். ஒரே ஒரு சிட்டு உப்பு போடலாம். இது நல்லா வதக்கி வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து நல்லா சுக்காவாக நான் வந்து வதக்கி வச்சு பாவக்காய். இப்போ வந்து நான் வேறு நான் போட்டு நம்ம செய்யறதுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து பாவக்காய் முட்டை பொரியலுக்கு வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்குது. எண்ணெய் காஞ்சிச்சு, சீரகம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இது கூட வந்து நம்ம காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு பாவக்காய் வந்து நம்ம கம்மியாக போட்டோம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு எல்லாம் வதங்கட்டும் நல்லா தக்காளியெல்லாம். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளியும் மிளகாத்தூள பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வெந்துச்சு. வதக்கி வச்சு நம்ம பாவக்காய் போட்டுக்கலாம். பாவக்காய் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா விளைவிட்டது. இப்போ வந்து நம்ம பாவக்காய் பாருங்க நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து 2 முட்டை வச்சுருக்கேன். முட்டை ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் சாப்பிட்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து நல்லா உதிரியாக ஆகணும். இப்போ நமக்கு நல்லா பெருக்கி கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாவக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா உதிரியாக ஆகிடுச்சு பாருங்க. சாப்பிடாதும் கூட இன்னொரு வாட்டி செய்து கொடுங்க, பாவக்காய் பொரியல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம வேறு எல்லாம் போட்டுக்கலாம். கேஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம முட்டை பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி முட்டை பாவக்காய் போட்டு நீங்கள் பொரியல் பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.